சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பாபாவோட மத்தியான ஆர்த்தியோட அர்த்தத்தை பாடலாக நம்ம தொடர்ந்து பல எபிசோடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம எந்த ஆர்த்தியோட எந்த பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மத்தியான ஆர்த்தியோட 4வது பாடல் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். शिरडी माझे पंढरपूर साई बाबा रमावर, बाबा रमावर, साई बाबा रमावर, शुद्ध भक्ती चंद्रभाग भाव पुंडलिक जाग, पुंडलिक जाग, भाव पुंडलिक जाग, याओ याओ अवघे जन करू बाबाची वंदन, साईची वंदन करू बाबाची वंदन, गणू म्हणे बाबा साई ताव बाव माझे आई, पाव माझे आई, दाव पाव माझे आई. இப்போ பாபாவோட மத்தியான ஆர்த்தியோட 4வது பாடல் கேட்டீங்க இல்லையா? ஷிரடி மாஜே பண்டரபுர அப்படின்ற அந்த பாடல். இதை எழுதியது, இவ்வளோ அழகாக எழுதியது யாரு அப்படின்னா ஸ்ரீ தாசகனு மகாராஜ். ஸ்ரீ தாசகனு மகாராஜோட பாடல் ஒன்னொன்னும் கேட்டா அவர் எவ்வளவு பாபாவை அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறது அந்த பாடல் மூலமாக தெரியும். எவ்வளோ உபதேசங்களை கேட்டிருப்பார், எவ்வளோ லீலைகள் அப்படியே கண்ணார பார்த்திருப்பார், இதெல்லாம் நேராக அனுபவிச்சிருப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த கம்ப்ளீட் எசன்ஸ் அவருக்கு கிடைச்சதுனால தான் இவ்வளோ அழகாக அவரால் பாடலை எழுத முடிஞ்சிருக்கு. உண்மையாகவே நான் யோசிப்பேன், ஸ்ரீ தாசகனு மகாராஜும் சரி, அவருடைய மொத்த வம்சமும் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே பாபா கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் என்னோட பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவரெல்லாம் இன்னைக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அழகான பாடல் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா, இந்த மாதிரி ஒரு ஸ்தவன மஞ்சரி கிடைச்சிருக்குமா அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. அதனால இந்த பாடலோட அழகு என்ன அப்படிங்கிறத இதோட அர்த்தத்துக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். இந்த பாடலோட முதல் வரி ஷிரடி மாஜே பண்டரபூர அப்படின்னு எழுதியிருக்கார். ஷிரடி அது நம்மளுக்கு தெரியும். ஷிரடி மாஜே அப்படின்னா என்னோட அப்படின்னு அர்த்தம். பண்டரபூர அப்படின்னா பந்தர்பூர், பண்டரிபுரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? விட்டலன் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் பண்டரிபுரம் அப்படின்னு சொல்றோம். பாண்டுரங்கன் இருக்கிற இடம் பண்டரிபுரம். நிறைய பேர் நீங்க பண்டரிபுரத்துக்கு போயிருப்பீங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்களேன், இவர் தான் பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன். எவ்வளோ அழகாக இருக்கார். அப்ப என்ன எழுதியிருக்கார்? ஷிரடி தான் என்னோட பண்டரிபுரம் அப்படின்னு எழுதியிருக்கார். அதுல ஷிரடி மாஜே பண்டரபுர சாயி பாபா ரமாவர அப்படின்னு எழுதியிருக்கார். சாய் பாபா அப்படிங்கிறவர் நம்மளோட மகான் சாய் பாபா. ரமாவர அது நிறைய பேரு ராமாவாரா அப்படின்லாம் பாடுறாங்க. அது இல்ல, ரமாவர. ரமா அப்படின்னா யாரு? மகாலட்சுமிய குறிக்கிறது. ரமா வர அப்படின்னா ரமாவோடைய கணவர் தான் அவர். அதாவது ரமாவோட கணவர் யாரு? விஷ்ணு. அப்ப என்ன சொல்றார்? பாபா தான் விஷ்ணு, விஷ்ணு தான் பாபா அப்படின்னு சொல்றார். ஷிரடி மாஜே பண்டரபுர சாய் பாபா ரமாவர, சாய் பாபா தான் ரமாவர. ரமாவரங்கிறது ராமர் அப்படின்னா அது எப்படி வருது? ராமான்றது டைரக்டா கொடுக்கல, ரமாவுடைய கணவரான விஷ்ணு தான் பாபா. அப்போ பாண்டுரங்கன் அவர் என்ன சொல்றார்? பண்டரிபுரம் தான் ஷிரடி அப்படின்னா யாரு? பாபா தான் பாண்டுரங்கன் அப்படின்னு முதல் வரியில சொல்றார். மறுபடியும் அதே சொல்றார், ஷிரடி மாஜே பண்டரபுர சாய் பாபா ரமாவர, பாபா ரமாவர சாய் பாபா ரமாவர. அது அவ்வளோ அனுபவிச்சிருக்கார். ஏன்னா பாபா ராமராக காட்சி கொடுத்திருக்கார். பாபாவும் பண்டரிநாதனும் ஒண்ணு அப்படின்றது தாசகனு மகாராஜ் அனுபவித்ததனால்தான் பல பல அபங்கங்கள் தாசகனு மகாராஜ் எழுதியிருக்கார். அப்போ இது மூலமாக என்ன மறுபடியும் சொல்றார்? 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அடுத்த வரியில சுத்த பக்தி சந்திரபாக அப்படின்னு சொல்லியிருக்கார். சுத்த அப்படின்னா என்ன? பியோர் அப்படின்னு அர்த்தம். சுத்தமா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கிளீனா பியோர் அப்படின்னு சொல்றது. பக்தி அப்படின்னா நம்மளோட டிவோஷன், பக்தி.
சந்திரபாகா அப்படின்னா, சந்திரபாகா அப்படிங்கிறது ஒரு நதி. அந்த நதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சி மாதிரி ஒரு பாகம் பிரிஞ்சு அப்படியே அந்த நதி கம்ப்ளீட்டா ஓடும். இது எதனால அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த ஆர்த்தி போக போக இந்த சந்திரபாகான்ற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த சந்திரபாகா நதி மாதிரி தூய்மையா இருக்கான் பக்தி. சுத்த பக்தி சந்திரபாக பாவ புண்டலீக ஜாக அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? முதல்ல நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். சுத்த பக்தி சந்திரபாக, அதாவது சுத்தமான பக்தி சந்திரபாக அப்படின்னு. அதாவது எப்படி சந்திரபாகா ரிவர் எப்படி பியோரா இருக்கோ அந்த மாதிரி பக்தி பியோரா இருக்கணும். எதற்கு? அந்த இடத்துல தான் சொல்றார் பாவ புண்டலீக ஜாக. பாவனா என்ன? ஏற்கனவே அந்த ஆர்த்தி ஒரு ஆர்த்தியில வந்து ஒரு அர்த்தம் சொன்னேன். பாவனா அந்த பாவம், அந்த ஃபீலிங், அந்த உணர்வு எப்படி இருக்கணும்னா புண்டலீக. இந்த புண்டலீகன் யாரு அப்படின்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். புண்டலீகன் சதா சர்வ காலமும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்ற அந்த நாமஸ்மரணையிலேயே ஈடுபட்டிருப்பார். அவர் எப்படி அப்படின்னா, புண்டலீகனுக்கு கிருஷ்ணன் அவ்வளோ பிடிக்கும். அந்த நாமா கேட்டு கேட்டு கிருஷ்ணனே ஓடி வந்தாராம் புண்டலீகன் வீட்டுக்கு. புண்டலீகா என்னை கூப்பிட்டுட்டே இருந்தியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். உடனே புண்டலீகன் சொன்னாராம், கிருஷ்ணா ஒரு 10 நிமிஷம் காத்துரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. கிருஷ்ணர் கேட்டாராம், புண்டலீகா என்னதான் சதா சர்வ காலமும் கூப்பிட்ட, இப்ப வந்தா 10 நிமிஷம் காத்துருன்னு சொல்றியே என்ன அப்படின்னு கேட்டோடனே புண்டலீகன் சொன்னாராம், கிருஷ்ணா நீதான் பகவத்கீதையில சொல்லியிருக்க முதல்ல தர்மத்தை கடைப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்க. என்னோட தர்மம் என்ன? என்னோட அப்பா அம்மாவுக்கு எதுவுமே பண்ண முடியாது, கண் பார்வை இல்லை, எதுவுமே பண்ண முடியாததுனால எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லா வேலையும் அவளுக்கு ஸ்நானம் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நான் உன்னை வந்து பார்க்குறேன் கிருஷ்ணா, அது வரைக்கும் நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணனோட மனசு அப்படியே இறங்கி போயிடுதான். ஐயோ எவ்வளோ பக்தியோடு இருக்கா அம்மா அப்பா மேலே அப்படின்னு சொன்ன உடனே புண்டலீகா நான் இங்கேயே நிற்கிறேன்னொடனே புண்டலீகன் சொன்னாராம், இங்கே பாரு என்னோட வீட்டு இந்த இடத்துல வந்து மேடும் பள்ளமுமா இருக்குது, அதனால உனக்கு அந்த ஈவனா சமமாக இருக்கிறதுக்காக உனக்கு ஒரு செங்கல் தரேன், அந்த செங்கல் மேலே நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த செங்கல் மேலே பகவான் கிருஷ்ணன் ஏறி நிற்கிறார். நின்ன உடனே இப்போ சும்மா நம்ம எட்டி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இடுப்புல கை வச்சு இப்படி நம்ம எட்டி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணனும் என்ன பண்றார், அந்த செங்கல் மேல நின்று இடுப்புல அப்படியே கை வச்சு நின்ன அந்த கோலம்தான் பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க, இவர் தான் பாண்டுரங்கன். உடனே புண்டலீகன் வரார், கிருஷ்ணா இங்க அவ்வளோ அழகா நிக்கிற, இதே மாதிரி தான் நீ எல்லாருக்கும் காட்சி தரணும் அப்படின்னு புண்டலீகன் சொன்ன உடனே அவர் சொல்றார், நிச்சயமாக நான் இதே மாதிரி காட்சி தருவேன். அந்த கோலத்துக்கு தான் பாண்டுரங்கன் அந்த தரிசனம் கொடுக்கிறார் பாருங்க, இடுப்புல கையை வச்சு பட்டு பீதாம்பரமோட காட்சி கொடுக்கிறவர் தான் பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், புண்டலீகா உனக்கு என்ன வரம் வேணும்னு நீ கேளு அப்படின்னு சொன்னோடனே, கிருஷ்ணா நீ இப்படியே எல்லாருக்கும் காட்சி கொடு, இப்ப நீ நிக்கிறல்ல பாண்டுரங்கனா இதே மாதிரி நீ எல்லாருக்கும் காட்சி கொடு, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னோடனே, அது சரிப்பா நான் அப்படி காட்சி தரேன், உனக்கு நீ என்ன வேணும் கேளு, உனக்கு ஏதோ வரம் கேளு, இவ்வளோ என்னை கூப்பிட்டியே நான் அப்படியே அந்த பக்தியில மயங்கி போய் நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன், என்ன வேணும் கேளுன்னு சொன்ன உடனே புண்டலீகன் சொன்னாராம், ஒண்ணுமே இல்லை கிருஷ்ணா, ஒன்னே ஒன்று வேணும், என்னன்னு சொல்லு அப்படிங்கிறார் கிருஷ்ணர். என்னோட அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுல்ல, இங்கேருந்து என் வீட்டிலேருந்து ஒரு வாட்டியும் நான் சந்திரபாகா நதிக்கு அவங்கள ஸ்நானம் பண்ணுறதுக்காக கூட்டின்னு போவேன். எனக்கு கூட்டின்னு போகிறதுல கஷ்டம் இல்லை, ஆனால் என் முதுகு மேலே ஒரு வாட்டியுமே எங்கள் அப்பா அம்மா உட்காந்து வரும்பொழுது அவங்களுக்கு முதுகு கை கால்லாம் வலிக்கும் கிருஷ்ணா, அதனால அந்த சந்திரபாகா நதியை வந்து என் வீட்டு வாசலை ஒட்டி போகிற மாதிரி நீ பண்ண அப்படின்னோடனே கிருஷ்ணரே அப்படியே ஆடி போயிட்டாராம். இப்போ கூட தனக்குன்னு வரம் கேட்கல பாருங்களேன், எனக்கு எங்கள் அப்பா அம்மா தூக்கின்னு போகிறது கஷ்டம்னு சொல்ல புண்டலீகன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு முதுகு கை காலாம் வலிக்கும் அப்படின்னாராம். அதனால அந்த நதிக்கு பேரு பீமா அப்படின்னு பேரு. அந்த பீமா அப்படின்ற நதி அப்படியே ஓடி கொண்டிருந்தது இல்லையா, அப்ப பாண்டுரங்கன் என்ன பண்ணார், அந்த பாகத்தை மட்டும் அவர் வீட்டு வாசலை ஒட்டு அப்படி ஓட பண்ணாராம். அந்த நதி எப்படி ஓடித்துனா வீட்டு வாசலை ஒட்டி அந்த நதி போச்சு. அந்த சந்திரன் மாதிரி ஒரு பாகம் அந்த நதியில பிரிஞ்சதுனால அந்த பீமான்ற நதிக்கு பேரு சந்திரபாகா அப்படின்னு ஆச்சு. அதுதான் இந்த ஆர்த்தியில சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகா எழுதியிருக்கார், அற்புதமா எழுதியிருக்கார்.
என்ன வரி? சுத்த பக்தி சந்திரபாக, அந்த சந்திரபாகா நதி மாதிரி தூய்மையான பக்தி இருக்கணும். எப்படி அப்படின்னா, புண்டலீகனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாவம் பக்தி இருந்ததோ அதே மாதிரி. ஜாக அப்படின்னா அப்படியே வைடாவே என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி இருப்பாராம். பாண்டரங்கன் எப்போ வருவார், பாண்டரங்கனுக்காக என்ன பண்ணும், அந்த மாதிரி பாவத்தோட இருந்தா நிச்சயமாக பாபா கூட இருப்பார். அப்ப நம்ம அந்த பாண்டுரங்கனையே உணரலாம், அதாவது நம்ம பாபாவையே உணரலாம் அப்படின்னு தான் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் ஸ்ரீ தாசகனு மகாராஜ். இப்போ இதோட அர்த்தம் தெரியலன்னா இதோட அழகை நீங்க ரசிச்சிருப்பீங்களா? அதுதான், ஒரு ஆர்த்திலையும் அவ்வளோ அழகான அர்த்தங்கள் இருக்கு. அடுத்த வரியில் என்ன சொல்றார்? யாஹோ யாஹோ அவகே ஜன அப்படின்னு சொல்றார். யா அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். வா வா அப்படின்னு கூப்பிடுறார். யார? அவகே ஜன. அவகே அப்படின்னா எல்லாரையும், ஜன அப்படின்னா மக்கள், எல்லா மக்களையும் வா வா அப்படின்னு கூப்பிடுறார். எதற்காக அப்படின்னா, கரா பாபாசி வந்தன அப்படின்னு சொல்றார். கரா அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதுனா பண்றது அப்படின்னு அர்த்தம். கரா பாபாஜி அப்படின்னா பாபாக்கு, வந்தன அப்படின்னா நம்மளோட இந்த ரெஸ்பெக்ட், நம்மளோட எப்படி சொல்றது, வர்ஷிப், நம்மளோட பூஜை எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா பக்தர்களையும் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க பாபாக்கு எல்லாரும் பூஜை பண்ணலாம், ஏன்னா அவர் சாக்ஷாத் பண்டரிநாதன் தான் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் என்ன சொல்றார்? யாஹூ யாஹூ அவஹே ஜன கரா பாபாஜி வந்தன, பாபாஜி வந்தன கரு சாயிஞ்சி வந்தன. அந்த பாபா, அந்த சாயிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட பூஜைகள், நம்ம நமஸ்காரங்களை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறார். அடுத்த வரியில கனு மனே பாபா சாயி அப்படின்னு சொல்றார். கனு அப்படின்னா தாசகனுவை சொல்லிக்கிறார். அப்போ தாசகனு, மனே அப்படின்னா சொல்றது அப்படின்னு அர்த்தம். கனு மனே பாபா சாயி, சாயி பாபா கிட்ட அவர் சொல்றார் என்ன அப்படின்னா, தாவ பாவ மாஜே ஆயி அப்படின்னு சொல்றார். தாவனா ரன், ஓடுறது அப்படின்னு அர்த்தம். பாவ மாஜே ஆயி அப்படின்னா, ஆயி அப்படின்னா அம்மா அப்படின்னு அர்த்தம். இப்போ மாஜே அப்படின்னா என்னோட அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றார்? என்னோட அம்மா ஒரு கஷ்டம்னா எப்படி ஓடி வந்து அந்த இடத்துல அவன் நிப்பாளோ, பாபா நீங்களும் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றார். அது யாரு சொல்றார்? கனு, தாசகனுவான நான் இதை வந்து ஆர்த்தி பாடல் மூலமாக சொல்றேன். கனுமனே பாபா சாயி தாவ பாவமாச்சே ஆயி, பாவமாச்சே ஆயி சாயி பாவமாச்சே ஆயி. அதாவது என்னோட அம்மா மாதிரி ஓடி வந்து எனக்கு எல்லாமே பண்ணு பாபா, ஓடி வந்து எனக்கு எல்லாமே பண்ணு அப்படின்னு சொல்றார். இது தாசகனும் இந்த ஆர்த்தியில சொல்லியிருக்கார். தாசகரு மகாராஜ் எப்படி எழுதியிருக்காரோ, ஒரு நாளும் நம்மளும் இந்த மாதிரி ஆர்த்தி பாடலை மனதார பாடினால் அந்த பண்டரிநாதனான பாபாவை நாம் உணரலாம். ஒரு கஷ்டம்னா ஒரு தாய் போல் நம்மளை வந்து அரவணைப்பார் பாபா. இதே மாதிரி 5வது ஆர்த்தி பாடல் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.